சமீபத்தில் காந்தாரா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. சிவகணங்கள் அப்படிங்கிற வார்த்தை அதில் உபயோகிச்சிருக்காங்க. யார் இந்த சிவகணங்கள்? அந்த படத்தில் இந்த தெய்வம் தான், குளிகா தெய்வம் தான் ரொம்ப முக்கியம். இந்த குளிகா தெய்வம் அப்படிங்கிறவர் தான் சிவகணங்களில் ஒருத்தர். சிவகணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்து புராணங்களில் கடவுளருக்கு சேவை செய்யக்கூடியவர், அவர் இடும் கட்டளையை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு போர் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, சக்தி மிக்கவர்கள், அவங்க பேர் தான் சிவகணங்கள், சிவனினுடைய கணங்கள். இதுல பாத்தீங்கன்னா எப்போதுமே கணங்கள் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி கணம் அப்படிங்கறதான் சிங்குலர், ப்ளூரல் இருக்கு கணங்கள் அப்படின்னு. இவங்க எப்போதுமே கூட்டமா இருப்பாங்க, தனியா இருக்க மாட்டாங்க. கணங்கள் அப்படிங்கிற இந்த வேர்டு இன்னொரு தெய்வத்திற்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கணபதிக்கு இருக்கு. ஏன் அவர் கணபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணபதி, பதி அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். கணபதி அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவர் பேரே கணபதி. ஆனால் அவர் யானை முகமாக இருக்கிறங்காட்டி நாம் அவர் என்னன்னு சொல்கிறோன்னா கஜபதின்னு சொல்கிறோம். இந்த கஜபதிங்கிற வேர்டை விட கணபதிங்கிற வேர்டு தான் சரியான அர்த்தம். ரெண்டே பேர் தான் தலைவர், ஒன்று சிவன், இன்னொன்று கணபதி. இவங்க ரெண்டு பேர் தான் மொத்த சிவ கணங்களுக்கும் தலைவர்கள். இவங்க என்ன ஆணையிடுறாங்களோ அதை அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இதில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க யாரு? இவங்க சிவகணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை விட ஒரு படி மேலே, கடவுளர்களை விட ஒரு படி கீழே. அந்த ஒரு படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர்களை வசியம் செய்து விட முடியும். இவர்களையும் நம்மளுடைய குல தெய்வங்களையும் உப தெய்வங்களையும் வசியம் செய்து அவர்களை கட்டிவிட முடியும். ஆனால் தெய்வங்களை கட்ட முடியாது. இப்ப சிவனை கட்ட முடியுமான்னு கேட்ட முடியாது, முருகனை கட்ட முடியுமான்னு கேட்ட முடியாது. ஆனால் இந்த குளிகா தெய்வத்தை கட்ட முடியுமான்னு கேட்டா கட்ட முடியும். இதுதான் அந்த காந்தாரா படத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது நேர்மறையாவே அந்த தெய்வத்தை திருடிட்டு போகலான்னு அந்த அரசர் நினைப்பாரு. அதுக்கு அவங்க விட மாட்டாங்க. இப்ப நேர்வழி முடியாது, குறுக்கு வழியை ஒண்ணு கையாளலாம்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளேயே உதவின்னு கேட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் உள்ள அந்த தெய்வத்தை களவாண்டுட்டு போயிடுவாங்க. அவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு ஒரு வஞ்ச புகழ்ச்சி சொல்லி அந்த தெய்வத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போதான் அவங்களுக்கு தெளிவா தெரியும், ஆமா நாம ஏமாந்துட்டோம். இது ஏன் அந்த தெய்வத்தை தூக்கும்போது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அவங்க தெய்வத்தை கட்டியிருப்பாங்க. அந்த தெய்வத்தை கட்டுறதுக்கு தேவாங்குகளுடைய ரத்தத்தையும் கண்ணீரையும் அவங்க பயன்படுத்தி ஒரு மை அரைச்சு அதை அந்த தெய்வத்து மேல பூசி, இப்போதைக்கு நீ இதை வெளியே சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தையே கட்டி போட்டு, அந்த தெய்வத்தை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தெய்வம் உணர்த்திடும், ஏமாத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னை மீட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த தெய்வம் கட்டளை இடும்போது மீண்டும் அந்த அரசர்கிட்ட இருந்து அந்த தெய்வத்தை மீட்டு வர்றதான் இந்த காந்தாரா அப்படிங்கிற ஒரு படம். இதுல ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது என்னன்னா, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் குலதெய்வத்தை அவங்க விட்டுறல. நம்மெல்லாம் என்ன செய்யறோம்னா, கடவுளே எப்படியாவது நம்மளை காப்பாத்துன்னு கெஞ்சிட்டு இருக்கோம். என்னைய காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம்னு கேட்குறாங்க. பட் அந்த படத்துல அந்த கடவுளை அவங்க எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்றாங்க. இதற்கு உதவிக்குன்னு ஒரு ஆள், அதாவது தெய்வத்தையே கட்டியாச்சே, இப்ப எப்படி அந்த தெய்வத்தை மீட்கிறதுனா, இல்ல பெருந்தெய்வங்கள்னு ஒருத்தருக்கு, அது சிவன். அந்த சிவனை இப்ப நமஸ்காரம் பண்ணி சிவன் கிட்ட உதவி கேட்டா சிவன் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்களுடைய குளிகா தெய்வத்தை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. உங்க தெய்வத்தையும் யாரு கட்டி வச்சிருக்காங்களோ இதற்கு இதுதான் வழிமுறை. நீங்க சிவன் வழிபாடு செஞ்சு, நந்தி தேவரை வழிபாடு செஞ்சு, பிரதோஷ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க குலதெய்வத்தை கட்டு கட்டியிருப்பாங்களே அந்த கட்டை அவிழ்க்க முடியும். இந்த கட்டை அவிழ்க்கிறதுக்குமே சில எந்திரங்கள் இருக்கு, சில மந்திரங்கள் இருக்கு. அதை அந்த தகட்டில் எழுதி நீங்க உங்க வீட்டில் வச்சீங்க அப்படின்னா, உங்க குலதெய்வ கோவில்லையே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கட்டுகள் உடைஞ்சிரும். வீட்டுல ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரலன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்காக வீட்டுல வச்சீங்கன்னா இப்ப வீட்டுக்குள்ள வரும். கோயிலே அந்த தகட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த யந்திரத்தை வச்சுட்டீங்கன்னா அந்த கட்டு அவிழ்ந்துரும். அதுக்கப்புறம் உங்க தெய்வத்தை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். இப்போ உங்க வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும். இந்த சிவ கணங்கள்ல மொத்தம் 18 வகையான கணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா நான் பேர் படிக்கிறேன். சப்த ரிஷிகள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் 7 ரிஷிகள் உட்கார்ந்துருப்பாங்க. சப்த ரிஷிகள், தேவர்கள், அறம்பரையர்கள், அசுரர்கள், தனவார்கள், விஞ்ஞர்கள், நாகர்கள். இந்த நாகர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, இந்த நாகர்களுக்கு கண் பார்வைன்னு நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க அந்த வெள்ளை கலர்ல பூ இருக்கும், நந்தியாவட்ட பூ. இந்த பூவை பௌர்ணமி நிலவொளியில தண்ணியில போட்டு வச்சு அதில் முகம் கழுவி கழுவி பைனாகுலர்ல நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் ஜூம் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த அளவுக்கு கண் பார்வைகளில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இந்த நாகர்கள். இவங்களுக்கு ஒரு சுப்ரீமேட்டிவ் பவர் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் இந்த நாகர்கள். இவங்க பேர்ல வந்ததுதான் இந்த கணியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, கணியன் பூங்குன்றனர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
கணிக்கக்கூடியவர்கள் கணியர்கள். இந்த கணியர்கள் இறந்த காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள். இந்த நாகர்கள் அப்படிங்கிறவங்க எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள். ஏன் இவங்களுக்கு நாகர்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, நாகம் இருக்கு இல்லையா, இந்த பாம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது பூமிக்குள்ள பல அடி ஆழத்துல போய் உள்ள போய் படுத்துக்கும். உள்ள வெளிச்சமே வராத இடத்துக்கு போய் படுத்துக்கும். ஆனா அந்த பாம்புக்கு வெளியே என்ன டைம் ஓடிட்டு இருக்குன்னு அக்யூரேட்டா தெரியும். விடிஞ்சிருச்சா, விடியலையா, 10 மணி ஆயிருச்சா, ராத்திரி 10 மணி ஆயிருச்சா, இது எல்லாமே அந்த பாம்புக்கு தெரியும். இப்ப இருட்டாயிருச்சு, இப்ப வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இறை தேட முடியுங்கிற விஷயம் இந்த நாகத்துக்கு தெரியும். இப்படி எதிர்காலத்தை துல்லியமா கணிக்கக்கூடிய ஒரு வித்தையை கத்து வச்சிருந்தனாலதான் இவங்களுக்கு பேர் நாகர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே இறந்த காலத்திற்காக ஒரு நபர்கள், நிகழ்காலத்திற்காக ஒரு நபர்கள், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதற்காக ஒரு நபர்கள்னு 3 பேருமே பிரிஞ்சுதான் இருந்தாங்க. அப்படி எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாகர்கள். கருடர்கள் இப்ப என்னன்னா, இப்ப நாகத்துக்கு ஆப்போசிட் என்னதான், கருடர்கள் தான். நீங்க பழைய படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. இங்கிருந்து ஒருத்தர் நாக அம்பு விட்டாருன்னா அங்கிருந்து அவர் கருடனை விடுவார். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஆகாச கருடன் சொல்லிட்டு ஒரு காய் மாதிரி, ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று தொங்க விடுவோம். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விஷப்பூச்சிகள் ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ள தீண்டிருச்சு அப்படின்னா அந்த ஆகாச கருடனை ஒரு கீறி வாயில போட்டு சாப்பிட்டீங்க, இந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கனாலே போதும், விஷத்தை அப்படியே கட்டுப்படுத்திடும். நீங்க அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த விஷம் உங்க உடம்புல ஏறாது. அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய பேர் தான் ஆகாச கருடன் அப்படின்னு அந்த கிழங்குக்கு பேர் வச்சாங்க. கங்கணர்கள், கிம் புருஷர்கள், யக்ஷர்கள். இந்த யக்ஷர்கள் தெரியும், நீங்க எச்சினி தேவதைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எச்சினியை வசியம் பண்றது, எச்சினி கிட்ட பேசுறது, இறந்த ஆவிகள்கிட்ட பேசுறது, இது எல்லாமே யக்ஷர்கள். வித்யாதாரர்கள், அரக்கர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள், பூத கணங்கள், பிசாசுகள். இந்த பூத கணங்கள், பிசாசுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, சிவனுடைய அந்த பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, புல்லாகி பூண்டாகி நான் இந்த கணங்களாகி பேயாகி எல்லா பிறப்பும் எடுத்து இறுதியில எனக்கு நீ பிறப்பே வேணான்னு அவர் சொன்னார் இல்லையா, அதுல அவர் இது எல்லா கணங்களையுமே சொல்லியிருப்பாய். நான் சித்தர்களாக இருந்தேன், கணங்களாக இருந்தேன், பேயா இருந்தேன், இது எல்லாமே எடுத்தேன், ஆனா எனக்கு நிம்மதிங்கிறது ஒன்று கிடைக்கல, அதுக்கப்புறம் இந்த பிறப்பே வேணான்னு சொல்லி சிவனே உன்னுடைய பொற்பாதமே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சேன், அப்போதான் எனக்கு நிம்மதி கிடைச்சது, மோட்சம் கிடைச்சது அப்படின்னு அந்த சிவபுராண பாட்டல்ல இருக்கும். இதுதான் உண்மை. நீங்க இதுல எவ்வளோ சக்தி மிக்கவர்களா இருந்தாலும் உங்க ஆத்மா திருப்தி அடைஞ்சதா அப்படின்னு கேட்டா திருப்தி அடையாது. நீங்க மோட்சம் அடைஞ்சால் மட்டும்தான் உங்க ஆத்மாங்கிறதுக்கு திருப்தி கிடைக்கும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் இதுல பிறந்துகிட்டே இருப்பீங்க. இதுல கீழே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கருதப்படுவார்கள் நந்தி மற்றும் வீரபத்ரன், சண்டேஸ்வரர் அப்படிம்பாங்க. கோவிலில் சண்டிகேஸ்வரர்னு அவர் தான் பொருளாளர். அந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி கை தட்டணும் அப்படிம்பாங்க. கை தட்டணும் அப்படிங்கிற பொருள் அல்ல, இந்த கோவிலில் இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போகலை அப்படிங்கிறதுக்காக இப்படி கை அப்படி தட்டி காமிச்சிட்டு வரணும். இது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த சாமி கிட்ட காது கேட்காது, இதுகிட்ட கை தட்டணும் அப்படின்லாம் தவறாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. அதே மாதிரி வீரபத்திரன்லாம் மதுரை கிட்ட நீங்கள் இந்த சுவாமிக்கெல்லாம் பயங்கர வழிபாடுகள் நடக்கும், வீரபத்திர சுவாமிகள்லாம். அதே மாதிரி ரொம்ப சக்தி மிக்கவங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வச்சு உங்களுக்கு சக்தி இருக்கான்னு சொல்ல முடியும். நான் கருப்பணசாமி வழிபாடு பண்ணுறேன் இல்லையா, இந்த கருப்பண சுவாமியுமே இந்த மாதிரி கணங்கள்ல தான் வருவார். அவர் தெய்வங்கள் தெய்வம் தான், ஆனால் கணங்களா இப்போ எப்படி அவங்க குளிகாவ தெய்வமாக வழிபடுறாங்க, அதே மாதிரி நான் கருப்பண சுவாமியை வழிபாடு பண்ணுறேன். இந்த கருப்பண சுவாமிக்கு என்ன சக்தினா, பகைவர்களை வெட்டக்கூடிய சக்தி கருப்பண சுவாமிக்கு இருக்கு. அதனால தான் உங்கள்ட்ட எதிரிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் கருப்பண சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் எதிரிகளை நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த வீரபத்ரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மொத்த கணங்களுடைய சக்தியும் திரட்டி வச்சிருப்பார். என்னைக்குமே ஒரு கூட்டம் ஒன்று இருந்தால் அந்த தலைவன் ஒருத்தருங்க இல்லையா, நந்தி தேவரும் வீரபத்ரன் சண்டேஸ்வரர், இவங்க 3 பேர் தான் இந்த 18 கணங்களுக்குமே தலைவர்கள். இவர்களை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இவங்களுடைய மொத்த சக்தியுமே உங்களுக்கு கிடைக்கும்.